Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம போண்டா செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான போண்டா தான் செய்ய போறோம். இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இதை ரெண்டையும் ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கலாம். அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு குட்டீஸ்கள் விரும்பி சாப்பிட்ற பொருளை யூஸ் பண்ணி தான் போண்டா செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்கிறது நம்ம ஈஸி, வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்கும் செய்யும்போது காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம நார்மலாக முட்டை மட்டும் வச்சு செய்வோம், இல்லைன்னா மசாலா போண்டா, வெஜிடபிள் போண்டா, இந்த மாதிரி வெரைட்டி டிசைனில் போண்டா செய்வோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான போண்டாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் மசாலா, இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் போண்டா தான் செய்ய போகிறோம். இது கூட ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் வந்து நல்லா பொடிசாக உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் வேணுமோ அந்த நூடுல்ஸ் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகி நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தடவை நல்லா எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 முட்டையாக கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பழம் தக்காளி எடுத்து அதை சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சதை பகுதியை மட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிற போகிறோம். நம்ம டேரெக்டாகவே நூடுல்ஸில் முட்டை சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது முட்டை வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பீஸாக கிடைக்காம நம்ம ஒரு மாதிரி தூள் தூளாக ஆயிரும். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு நூடுல்ஸில் அங்கங்கே முட்டை வந்து இருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிற போகிறோம். முட்டையும் அந்த நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கலாம். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கிற போகிறோம். ஆற வச்சுட்டு அடுத்து நம்ம நூடுல்ஸுக்கு எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம போண்டாவுக்கு வந்து தனியாக மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற இட்லி மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம். இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மாவுலே நார்மலாக உப்பு இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறோம். நல்லா கெட்டியான மாவாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போண்டா போடும்போது நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். ஆயிலும் வந்து அதிகமாக போண்டாவில் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பால் ஷேப்பில் உருட்டிக்கிற போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா ஷேப்பு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து நல்லா டைட்டாக பிடிச்சி உருட்டிக்கோங்க. இல்லைன்னா நூடுல்ஸ் வந்து நம்மளை போண்டா போடும்போது உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இந்த அளவுக்கு எல்லா நூடுல்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற போகிறோம். இப்போ எல்லா நூடுல்ஸும் இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி வச்சாச்சு. அடுத்து நம்ம போண்டாக்கு ரெடி பண்ணுறது பார்க்கலாம்.
போண்டா பொரிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச நூடுல்ஸை நம்ம கலந்து வச்சுருந்த இட்லி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் சேர்த்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து உடையாமல் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 4-5 பீஸ் வந்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். ஈவினிங் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம், இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான நூடுல்ஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம எல்லா போண்டாவும் ரெடி பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் குட்டீஸும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுப்பாக உள்ள நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.